வணக்கம் நண்பர்களே, உங்களை கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்திலிருந்து இப்பொழுது நேரடியாக சந்திக்கிறேன். இன்றைய நாளில் இலங்கை ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த 2020 உலக கிண்ணத்தின் 37வது போட்டியாக இடம்பெறப்போகுது, அல்ல 38வது போட்டியாக இடம்பெறப்போகுது, அதாவது 13வது நாள். இந்த நாளில் இடம்பெறுகின்ற இந்த போட்டி பிரிவு பியிலே முதலிடத்தை பெறுகின்ற அணி எது என்பதை தீர்மானிப்பதாக அமைந்திருந்தாலும் கூட இந்த முதலிடம் இரண்டாம் இடம் ஆகிய விடயங்கள் எந்த விதத்திலும் எங்களுக்கு முக்கியத்துவம் அமைய போவதில்லை. அதுபோல இங்கே இந்த முதல் சுற்றிலே கிடைக்கின்ற எந்த ஒரு புள்ளிகளும் எங்களுக்கு இரண்டாம் சுற்றுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணப்பட மாட்டாது. அதாவது இரண்டாம் சுற்று சூப்பர் 8க்கு புதிய சுற்றாக தான் அந்த சுற்று அமைய போகிறது. அதன் அடிப்படையில் இங்கே பெறப்படுகின்ற எந்த ஒரு புள்ளியும் அந்த போட்டிகளுக்கு தேவைப்படாது என்ற காரணத்தால் இந்த போட்டிக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இந்த தொடர்ச்சியான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அந்த மொமெண்டத்தை பெற்றுக் கொள்வது மிக மிக முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் இலங்கை அணி தொடர்ச்சியாக இப்பொழுது வென்று கொண்டு வருவதன் அந்த முக்கியத்துவத்தை அடுத்த சுற்றுக்கு கடத்தி செல்வதற்காக இந்த போட்டியில் இலங்கை அணியின் வெற்றி ஒன்று அவசியப்படுகிறது. இந்த இலங்கை அணி நாணய சுழற்சியில் முதலில் துடுப்படுத்தாட விருப்பம் தெரிவித்திருக்கிறார் தசுன் சானக்க. காரணம், தன்னுடைய துடுப்பாடு வீரருக்கு இன்னும் அதிகமான பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் இன்றைய போட்டியை பொறுத்தவரை இலங்கை முதலில் துடுப்படுத்தாட விரும்புகிறது. ஆனால் இலங்கை அணி 2 மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதில் ஒரு மாற்றம் எங்களுக்கு தவிர்க்க முடியாத மாற்றம். மத்தீஷ பத்திரன உபாதை உற்றிருந்தார் கடந்த போட்டியிலே. இதையடுத்து அவருக்கு பதிலாக அணிக்குள்ளே டில்ஷான் மதுசங்க கொண்டு வரப்பட்டார் என்று நான் பார்த்தேன். டில்ஷான் மதுசங்க அணியிலே ஆடுவார்கள் நிச்சயமாக தெரிந்திருந்தது. அவரோடு சேர்த்து துஷ்மந்த் சமீர பந்து வீசும் போது இலங்கையின் வேக பந்து வீச்சு பரத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று யோசித்தோம். பார்த்தால் இன்று டில்ஷான் மதுசங்கரும் பிரமோத் மதுஷானும் இலங்கை அணிக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். துஷ்மந்த் சமீரவுக்கு ஓய்வு வழங்கப்படுகிறது. மற்றபடி இலங்கை அணி அதே வடமையான அணிதான் ஈடுபடுத்தப்பட போகிறது. 2020 உலக கிண்ணத்தின் 2ஆம் சுற்று சூப்பர் 8 சுற்றிலே இலங்கை அணி தன்னுடைய முழுமையான அதே துடுப்பாட்ட பலத்தை ஈடுபடுத்த போகிறது என்ற அடிப்படையில் இலங்கை அணி தன்னுடைய துடுப்பாட்ட வரிசைகளை பெரிய அளவில் மாற்றம் எடுத்துக் வர விரும்புகிறது. ஆனால் இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் ஒரு சில முக்கியமான தரவுகளை உங்களுக்கு சொல்வதற்கு இடையில் முதலில் நாங்கள் இந்த ஆகாயத்தை பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. மழை சில வழிகளில் இன்றைய போட்டிக்கு தொல்லை கொடுக்கலாம் என்பதுதான் இப்போது நான் ஆபத்தோடும் கவலையோடும் ஆதங்கத்தோடும் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். இங்கே ரசிகர்கள் பெருமளவில் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை. நீங்கள் இப்பொழுது மைதானத்தின் இந்த வெளிப்புறத்தை பார்த்தால் தெரியும் எவ்வளவு தூரம் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு போட்டியை பார்க்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மைதானத்தின் அத்தனை டிக்கெட்டுகளை விற்று தீர்ந்திருக்கின்றன. எனவே இன்னும் ஒரு ஹவுஸ்ஃபுல் சோல்ட் அவுட் போட்டியாக இந்த போட்டி அமைய போகிறது. ஆனால் இன்று ஒரு வேலை நாள் என்ற காரணத்தால் கொஞ்சம் தாமதமாக தான் ரசிகர்கள் வருவார்கள். ஆனாலும் வழமையான பகலிரவு போட்டிகளை போல அலுவலக நேரத்துக்கு பிறகு அதிகளவான ரசிகர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த போட்டி 3 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு முடிவடைந்துவிடும். எனவே அதற்கு முதல் அலுவலக நேரம் முடிவடைவதற்கு இடையில் போட்டியை பார்க்க பாதி நேரம் இடைவெளி நேரம் இல்லாவிட்டால் லீவ் எடுத்து இங்கு ரசிகர்கள் வரத்தான் போகின்றார்கள் என்பது உறுதி. இன்னொரு பக்கம் கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சை இடம்பெறுவதன் காரணமாக சில மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாவம் அவர்களுக்கு இந்த போட்டியை பார்க்க முடியாத சூழ்நிலை ஒன்று இருக்கு. ஆனாலும் இங்கே ஆர்வம் எந்த விதத்திலும் பெரிய அளவில் குறைவடைகிறது. அதிகமான ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சில நண்பர்கள் வெளிநாடுகள் இருந்து வருகிறது இன்றைய போட்டியை பார்த்துவிட்டு செல்ல விரும்புகிறார்கள். இதற்கு பிறகு சூப்பர் 8 போட்டிகள் தான் இலங்கை. எனவே இலங்கை ஆடுகின்ற முதல் சுற்றில் இறுதிப் போட்டியாக இந்த போட்டி அமைய போகிறது. இந்த போட்டியில் இலங்கை வென்றால் 4 பிரிவுகளிலும் முதலிடத்தை பெற்றுக் கொண்ட அணிகள் அனைத்து போட்டிகளிலும் வென்ற அணிகளாக எந்த ஒரு போட்டியிலும் தோல்வியுறாத அன்பீட்டின் அணிகளாக 2ஆம் சுற்றுக்கு செல்லும். நான் மீண்டும் சொல்கிற விடயம், இந்த 1ஆம் சுற்று 2ஆம் சுற்று ஆகிய சுற்றுகளுக்கு அணிகள் தெரிவு செய்யப்பட்டது. 1ஆம் சுற்றிலிருந்து 2ஆம் சுற்று அணிகள் தெரிவு செய்யப்பட்டது. அவர்கள் பெற்றுக்கொண்ட அதிகமான வெற்றிகளின் அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. பிரிவு 1, பிரிவு 2 என்று. அந்த 2 பிரிவுகளுக்கும் அணிகள் தெரிவு செய்யப்பட்டது ப்ரீ சீடன் நடைமுறை மூலமா. அதாவது 2020 உலகம் ஆரம்பிக்கும் முதலே இந்த அணிகள் இந்த தெரிவு செய்யப்பட்டால் 2ஆம் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டால் இந்த பிரிவுக்கு தான் செல்லும் என்று ICC அறிவித்திருக்கிறது. அது எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டது என்ற அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஒவ்வொரு பிரிவிலும் பிரிவு A 1, 2 என்று பிரிவு B-யிலே 1, 2 என்று தெரிவு செய்யப்பட்டது. அவரவர் தெரிவு செய்யப்பட்ட ஒழுங்கு. அதன் அடிப்படையில் தான் அணிகள் இவ்வாறு ஆடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆஸ்திரேலியா இந்த பிரிவு B-யிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் இந்தியாவோடு சேர்ந்து கொள்வார்கள். அந்த பக்கத்தில் இருக்கின்ற பிரிவுகளாக இந்தியா பாகிஸ்தான் 2க்கும் 1, 2 என்று வழங்கப்பட்டது. இந்தியா அது 1, பாகிஸ்தான் 2. இந்த பிரிவிலே ஆஸ்திரேலியா 1, இலங்கை 2. பிரிவு C-யை பொறுத்தவரையில் இருக்கின்றார்கள் மேற்கு இந்திய தீவுகள் 1, இங்கிலாந்து 2. பிரிவு D-யிலே தென்னாப்பிரிக்கா 1, நியூசிலாந்து 2. எனவே தரப்படுத்தல் அடிப்படையில் தான் அந்தந்த இடங்களில் ப்ரீ சீடன் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. ICC தரப்படுத்தல் எவ்வாறு அந்தந்த வேளையில் முன்னணியில் இருந்த அணிகளோ அவருக்கு 1ஆம் இடம் வழங்கப்பட்டது. தரப்படுத்தலில் பின்னிலையில் இருந்த அணிகளுக்கு 2ஆம் இடம் வழங்கப்பட்டது. எனவேதான் ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் அப்படி இருந்தால் ஆஸ்திரேலியாவை இல்லாமல் செய்த அணியாக கருதப்படுகின்ற ஜிம்பாப்வே அணிக்கு அந்த ஆஸ்திரேலியாவின் இடம் வழங்கப்பட்டது. எனவே ஆஸ்திரேலியாவுக்கு பதிலாக இப்பொழுது ஜிம்பாப்வே இந்தியாவோடு அந்த பிரிவிலே சேர்ந்தது. இதுதான் பல பேர் கேட்டிருந்த ஒரு குழப்பமான கேள்விக்கான விடை. இது சரியா தவறான்னு கேட்டால் ஒரு பக்கம் சரியாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது தவறு. காரணம், வெற்றி பெற்ற புள்ளிகளின் அடிப்படையிலேயே அந்தந்த அணிகளுக்கு அந்த ஸ்டாண்டிங் அந்த வரிசை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற அணி அந்த பிரிவிலே 1ஆம் இடம் பெற்ற அணியாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
ஆனால் அரையிறுதி போட்டியை பொறுத்தவரையில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அது ப்ரீசீட் நடைமுறை எதுவும் கிடையாது. இப்பொழுது பிரிவு 1, பிரிவு 2 என்று இருக்கின்ற அணிகளில் தலா 4 அணிகள் மோத போகின்றன. பிரிவு 1 இந்தியா, மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே. பிரிவு 2 இலங்கை, நியூசிலாந்து, இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான். இதிலே அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற 2 அணிகள் தெரிவு செய்யப்பட மறைகிறது. எனவே பிரிவு 1 முதலாம் இடம் பெறுகின்ற அணி, பிரிவு 2 இரண்டாம் இடம் பெறுகின்ற அணியை சந்தித்து, பிரிவு 2 முதலாம் இடம் பெறுகின்ற அணி, பிரிவு 1 முதலாம் இடம் இரண்டாம் இடத்தை பெறுகின்ற அணியை சந்தித்து. இதில் இடம்பெறுகின்ற அரையிறுதி போட்டிகளை பொறுத்தவரையில் ஒன்று பாகிஸ்தான் தெரிவு செய்யப்பட்டால் கொழும்பிலே ஒரு அரையிறுதி, இந்தியாவிலே ஒரு அரையிறுதி. அதுபோல 2 அரையிறுதி போட்டிகள் முடிந்த பிறகு இறுதிப் போட்டி இப்போதைக்கு அகமதாபாத் மைதானம் என்று இருக்கிறது. பாகிஸ்தான் தெரிவு செய்யப்பட்டால் அந்த இறுதிப் போட்டி இலங்கையிலே கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறும். இன்று இந்த போட்டிக்கு வருகின்ற ரசிகர்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போது 3 மணிக்கு போட்டி, இன்னும் 10 நிமிடங்கள் இருக்க ரசிகர்கள் பெருமளவில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இனி இன்றைய போட்டிக்கு முன்னதாக இன்றைய போட்டி இந்த முதலாவது போட்டியாக இடம்பெற்றது இத்தாலி மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையில் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் இத்தாலி அணியை மேற்கிந்திய தீவு அணி வீழ்த்தி இருக்கிறது 42 ஓட்டங்கள். அந்த போட்டியின் முழுமையான ஸ்கோர்களை இரவு இந்த மாலை இரவு இந்த போட்டி முடிந்த பிறகு உங்களை நேரடியில் வரும்போது உங்களுக்கு கொண்டு வந்து அந்த விடயங்களை கொண்டு வந்து தருகிறேன். இப்போதைக்கு இன்றைய போட்டி பற்றிய விடயத்தை பார்த்தோம் சொன்னால், ஜிம்பாப்வே இலங்கை அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெறுகின்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட விரும்பியிருக்கிறது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் ஒரே 2 மாற்றங்கள் செய்யப்பட்டன என்று சொல்கின்றேன். அதுபோல பத்துமிசங்க, குசல் பெர்ரா, குசல் மெண்டிஸ், பவன் ரத்தாக்க, தசுல் சானக்க, கமிந்து மெண்டிஸ், முனித் பிரலாலகே, துஷான் ஹேமந்த, மஹீஷ் தீக்ஷன், பிரமோத் மதுஷன், தீக்ஷான் மதுஷன் ஆகியோர் இதிலே தீக்ஷான் மதுஷங்க கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2020 சர்வதேச போட்டிகளில் ஆடுகிறார். பிரமோத் மதுஷான் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2020 சர்வதேச போட்டிகளில் ஆடுகிறார். இது சரியா? இந்த 2 பேரது தெரிவுகள் சரியா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. பிரமோத் மதுஷான் தனக்கு கிடைத்த 8 போட்டிகளில் 12 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். அண்மையில் இடம்பெற்ற இலங்கை ஏ அணிக்கான போட்டிகளே இந்த ரைசிங் ஸ்டார்ஸ் போட்டிகளே ஒரு போட்டியில் 4 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்கிறார். எனவே உள்ளூர் போட்டிகளில் ஃபார்மில் இருக்கின்றார். 32 வயதானவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் தீர்மானங்கள். ஆனால் அவரை விட பொருத்தமானவர்கள், தகுதியானவர்கள் பல பேர் இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மறுபக்கம் டில்ஷான் மதுஷங்கவை பொறுத்தவரையில் அவருக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வாய்ப்புகளை கிடைத்திருந்தன. 15 20 சர்வதேச போட்டிகளில் 15 விக்கெட்டுகள். ஆனால் ஒருநாள் போட்டிகளில் குறிப்பாக உலக கிண்ணத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சிறப்பான முறையில் பயன்படுத்தியிருந்தார். பிறகு உபாதை காரணமாக தான் அவரால் தொடர்ந்து அணிக்கு பங்களிக்க முடியாமல் போனது. எனவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கட்டாயம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். குசல் பெர்ராவுக்கு ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு. இன்று தன்னுடைய துடுப்பாட்டத்தில் அவர் தன்னை மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்த வேண்டும். இறுதியாக அவர் ஆடிய 2 இன்னிங்ஸ் எங்களுக்கு மறக்க முடியாத ஒன்று இந்தியாவோடு டை அடிப்படையில் முடிவடைந்த ஒரு போட்டியில் அவர் பெற்றுக்கொண்டு அரைச்சது. அந்த போட்டி சூப்பர் ஓவர் வரை வந்து இலங்கை அணி தோற்று போனார். 2வது கடந்த 1 வருடத்துக்கு முதல் அவர் நியூசிலாந்து அணிக்கு எதிராக நியூசிலாந்தில் வைத்து 46 பந்துகளில் பெற்றுக்கொண்ட சதம். அதே போன்ற இன்னிங்ஸ் வந்து அவரிடமிருந்து அவசியப்படுகிறது. எங்களுக்கு ஆரம்ப துடுப்பாட்டம் கொஞ்சம் பயராக இருக்க வேண்டும். பத்துமிசங்க, குசல் மெண்டிஸ், பவன் ரத்தாக் ஆகியோர் தங்களை ஓட்டு அடிப்படையில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தசுல் சானக்க ஒமான் அணிக்கு எதிரான போட்டிகள் ஆடியிருந்தார். ஆனால் ஆரம்ப இணைப்பாட்டம், ஆரம்ப துடுப்பாட்டம் எங்களுக்கு அதிகமான ஓட்டங்களை பெற்று தர வேண்டும் என்ற அடிப்படையில் மிகச் சிறப்பான ஆட்டம் ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு சரியான இணைப்பாட்டம் ஒன்று பத்துமிசங்கோடு சேர்த்து குசல் பெர்ராவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த 2 அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பொறுத்தவரையில் இப்போதைக்கு இலங்கையின் ஆதிக்கம் தான் அதிகம். 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் இதுவரை ஜிம்பாப்வே 2 தடவைகள் இலங்கை சந்தித்து அந்த 2 தடவைகளை இலங்கை வென்றிருக்கிறது. ஆனால் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இலங்கை ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை 2 தடவைகள் ஜிம்பாப்வேயிடம் தோற்று போனது. அந்த 2 தடவைகளில் 100க்கு குறைவான ஓட்டங்களுக்கு இலங்கை சகல விக்கெட்டுகளையும் இழந்தது என்பது இலங்கையின் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒன்று. இதிலே மிக முக்கியமான ஒன்று, இலங்கை ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் 8க்கு 3 என்று இலங்கை முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்த 3 தோல்விகளில் 2 தோல்விகள் அண்மை காலத்தில் பெறப்பட்டது. அந்த 2லையுமே நான் சொன்னேன், 100 ஓட்டங்களுக்கு குறைவாக இலங்கை அணி சகல விக்கெட்டுகளில் இழந்து தோற்று போயிருக்கின்றது. பிரேமதாச மைதானத்தை பொறுத்தவரையில் இலங்கை இதுவரைக்கும் ஆடிய 33 போட்டிகளில் 9 போட்டிகளில் மட்டுமே வென்றிருக்கிறது. 24 போட்டிகளில் தோல்வி. இந்த சாதனையை இலங்கை அணி மாற்ற விரும்புகிறது. தொடர்ச்சியாக வெல்ல விரும்புகிறது. இந்த 2020 உலகக்கிண்ணத்தில் இலங்கை அணி இப்போதைக்கு ஆடிய 3 போட்டிகளில் 3லுமே வெற்றி. அந்த அழுத்தத்தை தொடர்ந்து இலங்கை அணி கொண்டு செல்ல விரும்புகிறது. அந்த மொமெண்டம் என்று சொல்லக்கூடிய வெற்றி பெறுகின்ற ஆற்றலை இலங்கை அணி கொண்டு செல்ல விரும்புகிறது. மறுபக்கம் ஜிம்பாப்வேயை பொறுத்தவரையில் இந்த பிரேமதாச மைதானத்தில் அவர்கள் ஆடிய 4 போட்டிகளில் 2 போட்டிகளில் வெற்றி. அதில் 1 இலங்கையை இன்னும் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கிறார். எனவே அந்த ரெக்கார்டை அவர்கள் இன்னும் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். இன்று ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் அவர்கள் ஆடுகின்ற அணியில் முக்கியமாக மீண்டும் இங்கராவாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கடந்த போட்டியில் அவர்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இங்கராவாவை பயன்படுத்தாதது இங்கராவா என்று ஆடவில்லை. இன்று அதே அணியை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பிராயன் பெனட்டின் துடுப்பாட்டமும் டியோன் மேயர்ஸ் இன்று 3ஆம் இலக்கத்தில் கொண்டு வரப்படுகிறார். அவர் ஜிம்பாப்வே அணி நம்பகமான ஒரு துடுப்பாடு வீரர். ஆனால் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவர் சரியான முறையில் 2020 சர்வதேச போட்டிகள் பயன்படுத்தவில்லை என்ற விமர்சனங்கள் இருக்கின்றன. எனவே இன்று அவர் தன்னை நிரூபித்துக் கொள்ள விரும்புவார். கிட்டத்தட்ட குசல் பெர்ராவை போல ராயன் பேர்லுக்கு இந்த 80 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன. 2000 2020 சர்வதேச ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட 2வது வீரராக சிக்கந்தர் ராசாவுக்கு பிறகு பெயர் எடுக்க. இன்னொரு பக்கம் இந்த ராயன் பேர்லை பற்றி சொல்கிறார்கள்.
அண்மை காலமாக அபிஷேக் சர்மாவை விட பேத்துனி சங்கவை விட அதிகமான ஊட்டங்களை கடந்த ஒரு வருட காலத்தில் அல்லது 1.5 வருட காலத்தில் குவித்த ஒருவராக 2020 சர்வதேச போட்டிகள் அவர் இருக்கிறார். எனவே அந்த சாதனையை அவர் தக்க வைத்துக் கொள்ள விரும்புவார். அவருக்கு 80 ஊட்டங்கள் இங்கே தேவைப்படுவதோடு சேர்த்து இப்போது 1481 ஊட்டங்களை அவர் மிகச்சிறப்பான முறையில் குவித்திருக்கிறார். எனவே இது இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் இந்த போட்டியின் வெற்றி. அது என்ன காரணத்தால் சொன்னால் 2022 ஆசிய கிணம் இருக்கே, நாங்கள் முதல் போட்டியில் தோற்ற பிறகு தொடர்ச்சியாக வென்று ஆசிய கிணத்தை கைப்பற்றினோம் தாசும் சாணக்க தலைமை. அதுவும் 2020 தொடர். அந்த தொடருக்கு பிறகு 4 ஆண்டுகளாக இலங்கை அணி ஒருபோதும் 4 2020 சர்வதேச போட்டிகள் தொடர்ச்சியாக வென்றது. இன்று ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தினால் இலங்கை அப்படி 4 2020 சர்வதேச போட்டிகளை தொடர்ச்சியாக வென்ற 2வது சந்தர்ப்பத்தை உருவாக்கலாம். அது 4 ஆண்டுகளுக்கு பிறகு. எனவே நிச்சயமாக தசும் சாணக்க தலைமையிலான அணி அதை எதிர்பார்க்கும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியோம். இப்போது இந்த நிலவரத்தை பார்த்தால் இப்போதும் ரசிகர்கள் பெருமளவில் அணிவகுத்து இந்த போட்டியை காண்பதற்கு ஆர் பிரேமதாச மைதானத்தில் செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த பக்கம் கேட் 1, கேட் 2, கேட் 3 ஆகிய பக்கத்தில் வருவோர் இந்த பிரேமதாச வீதி வழியாக இருக்கின்ற இந்த பன்சல வீதி வழியாக வரலாம், இல்லாவிட்டால் கோவில் வீதி வழியாக வரலாம், டெம்பிள் ரோடுன்னு சொல்லக்கூடிய வீதி வழியாக வரலாம். ஏனைய கேட்டுகள் அந்த பக்கம் இருக்கின்றன. நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் மழைதான் போட்டி ஆரம்பித்தவுடன் மழை வந்துவிடும் ஒன்று பயம் ஒன்றை உருவாக்குகிறது. ஆனால் பெருமளவில் போட்டியை நிறுத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் விட்டாலும் ஒரு மழை ஒன்று அடித்து ஓயக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது போட்டிக்கு எந்த விதமான பாதிப்பை கொண்டு வரும் என்ற அச்சம் வந்து எங்களுக்கு இருக்கிறது. சரி, இது போல இன்னொரு விடயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். நாளைய தினம் இந்த இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது. இரவு ஆப்கானிஸ்தான் கனடா அணிகளுக்கு இடையிலான போட்டி சென்னையில் இடம்பெறுகிற 2020 உலகக்கிண்ண போட்டி. இந்த தொடரில் 39வது போட்டி. அதற்கு பிறகு 40வது போட்டி நாளைய தினம் கண்டி படைக்கலையில் ஒமான் அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையில் இடம்பெற இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையில் பள்ளைக்கலையில் ஆடியதை போல இங்கே ஆட மாட்டார்கள். அது எங்களுக்கு தெரியும். துடுப்பாட்ட வீரர்களுக்கும் அது சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னால் பள்ளைக்கலை 182 ஊட்டங்களை நோக்கி குவிக்கக்கூடிய ஒரு ஆடுகளமாக இருந்தது. ஆடுகளத்தின் தன்மை அவ்வாறானது. ஆனால் இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையில் அதிகபட்ச ஊட்ட எண்ணிக்கையை ஆஸ்திரேலியா எடுத்திருந்த 182 ஊட்டம். எனவே பொறுமையாக ஆடித்தான் அதிகமான ஊட்டங்களை இங்கே எடுக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் நிதானமான ஊட்டங்களை குவிக்கக்கூடிய ஆடுகளும் அதிகபட்சம் 180 ஊட்டங்கள் தான் இங்கே பாஸ் ஸ்கோர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடுகளமாக இருக்குது. எனவே பொறுமையான துடுப்பாட்டம், விக்கெட்டுகளை வைத்திருப்பது மிக முக்கியமானது. ஆரம்பத்திலே சில அதிரடிகளை பவர் பிளேகள் புரிந்த பிறகு கொஞ்சம் தட்டி ஆடி ஓட்டங்களை பெறுவது என்பது நிச்சயமாக அணிக்கு அதிக அளவில் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒன்று நான் இந்த அவதானத்திலிருந்து போட்டி ஆரம்பிக்கும் முதல் பயிற்சிகளில் ஈடுபடுத்த விட லசித் மாலிங்க தில்ஷான் மதுஷங்கோடு அதிகமாக நினைக்கட்டுக் கொண்டிருந்தார். அவரை அழைத்து ஷார்ட் ரன் அப்பில் 2-3 ஸ்டெப்ஸில் வந்து பந்தை வீசி சொல்லுகிறார். அந்த வேளையில் நான் கவனித்த விடையும் இடதுகை பந்து வீச்சாளரான தில்ஷான் மதுஷங்க லெப்ட் ஆர்ம் ஓவர் த விக்கெட் வந்து லெப்ட் ஆர்ம் அரவுண்ட் விக்கெட் லெப்ட் ஆர்ம் ஓவர் த விக்கெட் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் வலதுகை துடுப்பாட்ட வீரர்களுக்கு இன்ஸ்விங் பந்துகளை வீசுமாறு அவருக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டார். ஆனால் நிறைய ஷார்ட் பிச் பந்துகள் விழுந்தன. அதை போட்டியில் அவர் வீசாமல் இருந்தால் சரி. பிரமோத் மதுஷான் மிக உறுதியாக இருக்கிறார், நம்பிக்கையோடு இருக்கிறார். அதுபோல துஷ்மந்த் சமீரவுக்கு உபாதை சிக்கல் எதுவும் கிடையாது. அதையும் மறுபடி சொல்லி வைக்கிறேன். காரணம் அதிகமாக நம்ம அவர்கள் நிறைய பேர் 3 பேர் உபாதை ஒற்றிப்படுத்த வெளியேறி இருப்பதால் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கிறது. பிரமோத் மதுஷான் ஆடுவதன் காரணமாகவும் இங்கே இருக்கின்ற துஷ்மந்த் சமீர இலங்கை நம்பகமான பந்து வீச்சாளருக்கு துடுப்பாட்டு வீரர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கின்றதற்கு உபாதை ஒன்று சொல்லி அவருக்கு உபாதை எதுவும் இல்லை. மாறாக அவரை ஒரு பிரிகாஷனரி என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் கண்காணிப்பில் வைத்திருக்கிறார்கள். அடுத்த போட்டிக்கு அவர் தயாராகும் விதமாக அவருக்கு சின்ன ஓய்வை கொடுத்த காரணம் அவர் எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பந்து வீச்சார். அவர் 2 பந்து வீச்சு பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். எனவே இலங்கை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வென்ற அபாரமான வெற்றிக்கு பிறகு இன்றைய வெற்றி மிக முக்கியமான ஒரு வெற்றியாக இருக்கும். அந்த வெற்றியை எதிர்பார்த்து இந்த இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த போது மிகச்சிறப்பான ஆட்டங்களை வெளிப்படுத்த நாங்கள் நம்புகிறோம். போட்டி முடிந்த பிறகு இன்னும் பல முக்கியமான விவரங்கள் மற்றும் விடயங்களோடு சந்திக்கிறேன். அதுக்கு முதல் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லிவிட்டு போகிறோம். இப்போது நாங்கள் 2026 2020 உலகக்கிண்ணத்தில் 2028 2020 உலகக்கிண்ணத்துக்கு இப்போதைக்கு 12 அணிகள் தெரிவு செய்யப்பட்டன என்ற விவரம் உங்களுக்கு தெரியும். அந்த 12 அணிகளில் இலங்கை அணியும் இருக்கிறது, இந்தியாவும் இருக்கிறது, போட்டிகளை நடத்துகின்ற ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் இருக்கின்றன. எனவே இம்முறை இடம்பெற்ற இந்த 2020 உலகக்கிண்ண போட்டியின் அடிப்படையில் அதே போல இப்போது நடைபெற்று வருகின்ற ஏனைய போட்டிகளின் அடிப்படையிலும் ஒரு சில அணிகள் தெரிவு செய்யப்பட்டன. அந்த விவரங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். ஆஸ்திரேலியாவின் நியூசிலாந்து தான் போட்டிகளை நடத்த போகின்றன. 2028 T20 உலகக்கிண்ணம், அதாவது இது 10வது 2020 உலகக்கிண்ணம், அது 11வது 2020 உலகக்கிண்ணம். அதனை ஆடப்போகின்ற அணிகள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போட்டிகளை நடத்துகின்ற நாடுகள். இந்த முறை 2020 உலகக்கிண்ணத்தில் 2ஆம் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட நாடுகள் என்ற அடிப்படையில் பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மேற்கு இந்திய தீவு, ஜிம்பாப்வே ஆகிய அணிகள் தகுதி பெற்றுவிட்டன. ஐசிசியின் தரப்படுத்தலின்படி பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து ஆகிய நாடுகளும் தெரிவாகிவிட்டன. ஏனைய 8 அணிகளும் தலா 3 அணிகள் ஆசியாவிலிருந்தும், 2 அணிகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்தும், 1 அணி அமெரிக்காவிலிருந்து தெரிந்தார். எனவே அமெரிக்காவிலிருந்து இம்முறை கனடா அல்லது அமெரிக்கா 2 நாடுகளில் ஒன்றுதான் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்த 2020 உலகக்கிண்ணத்தில் என்பதை இங்கே குறிப்பிடுகிறது. இன்னும் கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம், சில சந்தேகங்கள் இருக்கலாம். நாங்கள் இப்போது பேசிய விடயங்கள் பற்றி இன்னும் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கலாம். அவற்றை பதிவு செய்யுங்கள்.
இந்த போட்டி முடிந்த பிறகு உங்களுடைய ஆர் பிரேமதாச மைதானத்தில் நேரலையில் சந்திக்கும் போது அந்த விவரங்களை எல்லாம் விளக்கமாக கொண்டு வருகிறேன். இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் 2 நிமிடங்களில் ஆரம்பிக்க போகிற இலங்கை ஜிம்பாப்வே அணிகளின் போட்டியில் இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தோடு இப்போது செல்வோம். சந்திப்போம்.